Hello friends, welcome back to my channel M Mommy's Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா தீவுத்திடல் ஐலாண்ட் கிரவுண்ட்ஸ்ல இருக்க 20 rupees அந்த மாதிரியான கடைகள் தான் பார்க்கறோம். 10-20 rupees ல உள்ளது. என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 20 rupees சூப்பரான ஐட்டம்ஸ்லாம் வச்சிருக்காங்க. நீங்க டிஃபரண்டா வந்து wooden spoon collections தான் பார்க்கணும்னா இந்த கடைகள்ல வந்து நிறைய விதமான wooden spoons வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்க salt, sugar அதுக்கெல்லாம் வந்து இல்ல மசாலா பொருட்கள் பெரிய பெரிய டப்பாக்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து wooden spoons மாதிரி இருக்கும். இதோட பிரைஸ் 20 rupees ல கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விதமான wooden items வச்சிருக்காங்க. மசாஜர், ரோலர், அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த wooden அகர்பத்தி ஸ்டாண்ட், கீ செயின் இது எல்லாமே வந்து woodenல வருது. பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து 20 rupees ல இருக்கு. இது கொஞ்சம் பெரிய பொருட்கள் woodenல உள்ளது வந்து 120 rupees ல இருக்கு. என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து பிளேட்ஸ் அப்புறமா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டிகள்லாம் வந்து 40 rupees ல ஸ்டார்ட் ஆகுது. இந்த கீ செயின் ஸ்டாண்ட் வந்து 120 rupees ல இருக்கு. அப்புறம் குழந்தைங்களுக்கு கிராஃப்ட் பண்றீங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடைகள்ல எஸ்பெஷலி ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 20 rupees ல உள்ள ப்ராடக்ட்ஸ் தான். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கடைகளில் நீங்க பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து சிங்க்ல உள்ள அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ரெயினர், அப்புறமா வந்து நெயில் கட்டர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச், அப்புறம் டூல்ஸ்லேயே வந்து நிறைய விதமான வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாமே 20 rupees தான். இது வந்து உடுக்கு. அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து உடன்லேயே வந்து டாய்ஸுமே வச்சுருந்தாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் இந்த செகண்ட் ஷாப்பில் இருந்துச்சு SKNல. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஷாப் நான் உங்களுக்கு வந்து போடுறேன். இது வந்து AA ஷாப்பிங் சென்டர்னு ஒரு கடை. இதில் வந்து இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிட்ட இருக்கும். 50, 60, 100ல் இருக்கும். இந்த கிளாஸ் ஆயில் கண்டெய்னர் வந்து 230 rupees ல கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியாக இருந்தது. நீங்கள் போக போக வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், ஸ்டோரேஜ் பேஸ்கெட்ஸ் அந்த கலெக்ஷன்ஸ்லாம் கூட வந்து இன்னுமே கடைசி வரை நிறைய கடைகள் 10 ரூபா 20 ரூபா கடைகள்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் கலெக்ஷன்ஸ். இந்த கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து கடைகளில் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம்ஸ் வந்து நிறைய பார்க்கலாம். அப்புறமா கொஞ்சம் கிச்சனுக்கு தேவையான கேஜெட்ஸும் வச்சுருந்தாங்க. பிளாஸ்டிக் சாப்பர்ஸ் அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. இதில் வந்து 100, 150, 200, 300 பட்ஜெட் கூட இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 390 rupees ல கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்து கூட வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees பட்ஜெட்டில் இந்த மாதிரி நிறைய விதமான ஸ்டோரேஜ் பேஸ்கெட்ஸ், ஆர்கனைசர்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. பிளேட்ஸ்லாம் வந்து என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். நிறைய விதமான பிளேட்ஸ்லாம் வந்து என்ட்ரன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த பிளேஸோட அட்ரஸ் கரெக்டான அட்ரஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவையான செக் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த SKN அப்படின்ற ஷாப். இந்த கண்ணாடி கத்தி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 30 rupees ஸ்டார்ட் ஆகுது. இதில் சிசர்ஸ் நிறைய விதமான சிசர்ஸ் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் மெஷரிங் ஸ்பூன்ஸ், அப்புறம் வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, அப்புறம் வந்து சிங்க் க்ளீன் பண்ணுற ப்ரஷ் அதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் 90 வைப்பர்லாம் 90 rupees கொடுத்துருக்காங்க. இது மைக்ரோ ஃபைபர் கிளாத் 60 rupees இருக்குது. விண்டோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கை நுழையிற இடங்கள் இருக்குல்ல அதில் அழகாக இந்த மாதிரி மாஸ்க் மாதிரி கையில் போட்டுட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி விலை தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பாட்டில், சானிடைசர்லாம் நீங்கள் வந்து ஹேண்ட்பேக்கில் போட்டுச்சுக்கலாம். அப்புறம் சிலிக்கானில் உள்ள இதெல்லாம் வந்து 60, 90 இந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த ஸ்ட்ரா வந்து 120 rupees ல கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் ஸ்டாப்பர் 90 rupees ல இருக்குது. அப்புறம் குழந்தைங்களுக்கு நிறைய டாய்ஸ் ஐட்டம்ஸ், அப்புறம் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் போக போக கடையில் நிறைய விதமான வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் பால் இதெல்லாமே வந்து பிளேயிங் ஐட்டம்ஸ் தான். இந்த செக்ஷன் ஃபுல்லாமே அதை வச்சுருக்காங்க. இந்த பின்னாடி உள்ளதில் இந்த கார்டனிங் டூல்ஸ், சப்பாத்தி கட்டை, அப்புறமா வந்து லேடர்லேயே வந்து உடன் லேடர்லேயே பெரிய பெரிய சைஸஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறமா உள்ளே வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 40 rupees, சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து 25 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ரைட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரைட்ஸ் வந்து இருக்குது. அப்புறமா வந்து ஃபிஷ்பா அதெல்லாம் கூட இருக்குது. ஃபிஷ்பா நீங்கள் ட்ரை பண்ணையில் வந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் க்ளீனாக இருக்குது அப்படின்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது பக்கத்தில் இருக்க நிறைய ஷாப்ஸ் வந்து நம்ம வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் பார்ட் 3யும் வரும். நீங்கள் தேவையான செக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பாக்கியா அப்படின்ற 10 rupees 20 rupees ஷாப் போட்டிருப்போம். நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நிறைய பேர் கண்டினியூஷன் கேட்டிருந்தீங்க. அந்த கடையில் உங்களுக்கு தனியாக வேணும்னா நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு தனியாக அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் தேவையான செக் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம்ஸ் தான். நிறைய பசில்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ், அப்புறமா வந்து ஷட்டில் கார்க் அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. அப்புறம் கலிடோஸ்கோப், ஸ்கிப்பிங்லாம் 70 rupees ல போட்டிருந்தாங்க. ரோப் அதெல்லாம் கூட இருந்தது. என்னதான் வந்து வருஷம் வந்து இது போட்டாலும் வருஷத்துக்கு ஒரு 2 தடவைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தீவுத்தில் போடுவாங்க. எத்தனை தடவை போட்டாலும் வந்து இந்த 10 ரூபாய் 20 கடையில் நம்ம வாங்கிறது வந்து சலிக்காது. நம்ம அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அதில் ஷாப் பண்ணுவோம். அது ஏன்னே எனக்கு தெரில. அதில் குட்டி ஐட்டம்ஸ்லாம் வந்து மோஸ்ட்டாக நம்ம கடைகளில் தேடினா அது கிடைக்காது. நான் அப்படி வந்து புதுசாக வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் வந்து அந்த சோப் போடுறது ஒன்று பிளாஸ்டிக்கில் வந்து 20 rupees கிடச்சிது. அது வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 200 அந்த ரேஞ்சில் இருக்குது.
பட் 20 rupees நான் ஒன்று வாங்கியிருந்தேன். வால் ஸ்டிக்கரோடயே வந்தது. நான் இன்னும் வரைக்கும் அது வாங்கி ஒரு 4 years ஆச்சு. இன்னும் வரைக்கும் அது சூப்பரான ஒரு ப்ராடக்டாக இருக்குது. அதே மாதிரி ஆயில் கண்டெய்னர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இண்டுலேகாக்கு ஒரு ஆயில் கண்டெய்னர் வரும் இல்லையா, அந்த கண்டெய்னரில் கூட நாங்கள் வந்து 40 rupeesக்கு வாங்கினேன். வேறு எங்கேயுமே எனக்கு அது கிடைக்கல. இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 10 ரூபா 20 ரூபா கடையில் வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கும். இந்த மாதிரி கடைகளில் வந்து நம்ம ஹஸ்பண்ட் கூடலாம் வந்து ஷாப்பிங் பண்ண போனோன்னா நம்மளை எதுவுமே வாங்க விட மாட்டாங்க. அப்படியே நம்ம எப்படியாவது நைஸ் பண்ணி இதில் வந்துட்டாலும் பில்லிங் கவுண்டரில் வந்தாலும் அங்கேருந்து பாதி பொருள் வந்து கண்டிப்பாக கழியும். அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் நீங்கள் குழந்தைங்களாம் கூப்பிட்டு போனீங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன் ஸ்டேஷ்னரியில் மட்டுமே வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜா ஐட்டம்ஸ், அந்த மாதிரி குட்டி குட்டி சாமி சிலைகள் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே இந்த பிளேட்ஸ் தான், கிண்ணம் பிளேட்ஸ். இந்த ஸ்பூன் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து 40 rupees இருக்குது. கொஞ்சம் குவாலிட்டியாகவே வச்சுருக்காங்க. 40 rupeesக்கு வந்து நல்ல ரேட் தான். ஏன்னா வெளியில் கடைகளில் வந்து நல்ல பெரிய சைஸில் வந்து 90 rupeesக்கு இருக்குது. இங்கே வெறும் 40 rupeesலேயே கொடுக்குறாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி கிண்ணம்லாம் வந்து 70 rupeesல இருக்குது. இதெல்லாம் வந்து பார்க்க பவுடர் டப்பா, அப்போ அந்த சந்தனம் வைப்போம்ல அந்த மாதிரி டப்பா, ஆழக்கு வந்து 70 rupeesல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. இந்த டப்பாலாம் வந்து நீங்கள் குழம்பு ஊற்றி கொடுக்குறதுக்கு அதுக்கெலாம் வந்து தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். மெஷரிங் ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே இருக்குது. 180 rupeesல இருக்குது. நம்ம சேனலில் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். நம்ம வந்து ஒரு 5 years முன்னாடி வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து தீவுத்தில் வீடியோ தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் பிடிச்சி அதை வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால தான் இப்போ வரைக்குமே வந்து எனக்கு அந்த வீடியோ வந்து போடுறதுல ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இந்த பாத்திரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 100 rupeesல இருக்குது. உங்களுக்கு ப்ரைஸோட வந்து இந்த கடையில் அவ்வளோவா ப்ரைஸோடு நான் வந்து போடல, கொஞ்சம் பொதுவாக தான் சொல்லியிருக்கேன். பட் பாக்கியா ஸ்டோர்ஸ் அப்படின்ற கடையில் வந்து சூப்பராக எல்லாத்துக்குமே வந்து ப்ரைஸும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸுமே எனக்கு கேட்டால் ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது. இதெல்லாம் வந்து பாக்கியா ஸ்டோர்ஸ் தான். ஆயில் கண்டெய்னர், இந்த ஆயில் கண்டெய்னருமே நான் வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்லே அது 150 rupeesல இருக்குது. நீங்கள் தோசைக்கெலாம் வந்து ரொம்ப கம்மியான ஆயில் வந்து நீங்கள் ஊற்றுறோன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் மொத்தம் வந்து 4 வெரைட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி, ஓவல் மாதிரி 4 வெரைட்டி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா இந்த 250 அந்த ரேஞ்ச் வாங்கியிருந்தாங்க. நான் வந்து 200 ரேஞ்ச் வாங்கியிருந்தேன். சூப்பரான குவாலிட்டி. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது குழந்தைங்களாம் நம்ம கூப்பிட்டு போனால் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸில் எப்படி தான் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்கன்னு தெரியல. நம்ம சின்ன வயசில் வந்து பார்த்து ஆசைப்பட்ட எல்லாமே வந்து இப்போ இந்த டைமில் இருக்குது. குட்டி குட்டி ஷார்ப்னர்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கலெக்ஷன்ஸ், ஒரு மேங்கோ ஸ்லைஸ் மாதிரி, ஆப்பிள் ஸ்லைஸ் மாதிரிலாம் ஷார்ப்னர், இப்போ ரோபோட் மாதிரி ஷார்ப்னர், அப்புறம் பிடிஎஸ் ஷார்ப்னர், இப்போ பென்சில் அவ்வளோ வெரைட்டி சூப்பராக இருக்குது. என்ன மாதிரி எத்தனை பேர் வந்து 10 ரூபாய் கடைகள் பார்த்தாலே உள்ளே நுழைஞ்சிருவீங்கன்னு சொல்லுங்கள். அது கண்டிப்பாக நம்ம ஏதாவது 1-2 பொருளாவது திட்டு வாங்கியாவது ஷாப் பண்ணிவிடுவோம். சூப்பரான கலெக்ஷன்ஸே இவங்க வச்சுருக்காங்க. இதே மாதிரி வந்து இந்த சம்மருக்குமே போடுவாங்க. இது வந்து இந்த மாதிரி பொங்கல் டைமில் போடுவாங்க. இதே மாதிரி சம்மர்லேயும் ஒரு தீவுத்தில் நடக்கும். நீங்கள் அப்போலேருந்தே நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து கீழே தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யார் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching. Continue watching.